கின்னி கோழி வளர்க்கறது ரொம்ப சுலபம். ஆனா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது யாரும் பேசுறதில்ல. வளர்த்துட்டோம், சரி, இதை யாருக்கு விற்கிறது? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா நீங்க வளர்க்கிற எல்லா கோழியும் உங்க வீட்டு கொட்டகையிலேயே இருக்கும். தீவனம் மட்டும் தினமும் செலவாகும். நான் பார்த்திருக்கேன். ரொம்ப பேர் இந்த ஒரு விஷயத்துல தான் தோத்து போறாங்க. எதையும் மறைக்காம நேரடியா இன்னைக்கு அதை பத்தி மட்டும் பேச போறோம். இது முதல்ல ஒரு கசப்பான உண்மையை சொல்லி ஆகணும். இதை கேட்டு உங்களுக்கு பிடிக்காம போகலாம், ஆனா சொல்லியே ஆகணும். கின்னி கோழிக்குன்னு தமிழ்நாட்டுல ஒரு சந்தை இல்லை. நாட்டுக்கோழி மாதிரி இல்லை இது. நாட்டுக்கோழின்னா ஒவ்வொரு ஊர்லயும் கடை இருக்கு, விலை தெரியும், வாங்குறவங்க தெரியும். கின்னி கோழி அப்படி இல்லை. நிறைய பேருக்கு இந்த கோழியை பத்தி தெரியவே தெரியாது. அது ஒரு குறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா பட் மார்க்கெட் இல்லைன்னா அதை நீங்க தான் உருவாக்கணும். உருவாக்கிட்டீங்கன்னா போட்டியே இல்லை. விலையையும் நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. நாட்டுக்கோழி விற்கிறவர் மற்றவன் விலைக்கு போட்டி போடணும். நீங்க போட்டியே இல்லாத இடத்துல இருக்கீங்க. சரி, இப்போ வழிமுறைகளை பார்க்கலாம். மொத்தம் 6 வழி இருக்கு. கடைசி வழிதான் ரொம்ப முக்கியம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. முதல் வழி, நேரடியா வீட்டுக்கு வீடு. இதுதான் எல்லாருக்கும் முதல் வழி. உங்க ஊர், உங்க தெரு, உங்க உறவினர், உங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இடைத்தரகர் இல்ல, கடைக்காரன் கமிஷன் இல்ல, முழு விலையும் உங்களுக்கே. ஆனா ஒரு பிரச்சனை, மக்களுக்கு இந்த கோழிய தெரியாது. இது என்ன கோழின்னு கேக்குறவங்க இன்னும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? சாப்பிட வச்சு காட்டுங்க. சீரியஸா சொல்றேன், இதுதான் ஒர்க் ஆகும். ஒரு கோழிய சமைச்சு 4-5 பேருக்கு கொடுங்க. முதல் கோழி உங்க விளம்பரம். ஏன்னா கின்னி கோழி இறைச்சி நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். சில பேர் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கொழுப்பு குறைவு. ஒருத்தர் சாப்பிட்டு பிடிச்சிருந்தா அவர் அடுத்த தடவை வாங்குவாரு. அவரு ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லுவாரு. 2வது வழி, இதுதான் மிகப்பெரிய லாபம். கவனமா கேளுங்க. இறைச்சிக்கு விற்கிறதுக்கும் இனப்பெருக்கத்துக்கு விற்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இறைச்சிக்கு விற்கிறப்போ கிலோ கணக்குல ஏறக்குறைய நாட்டுக்கோழி விலைன்னு வைங்க. ஆனா ஒருத்தர் புதுசா கின்னி கோழி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு உயிரோட கோழி வேணும், குஞ்சு வேணும், சேவலும் வேணும். அவரு கிலோ கணக்குல பார்க்க மாட்டாரு, எண்ணிக்கை கணக்குல பார்ப்பார். அதனால விலை ரொம்ப அதிகம். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க இறைச்சி விற்கிற ஆளா இருக்க வேணாம், கின்னி குஞ்சு விற்கிற ஆளா இருங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல கின்னி கோழி வளர்க்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் குஞ்சு எங்க கிடைக்கும்னு தெரியல. அந்த தேவையை நீங்க நிரப்பினா அதுதான் உண்மையான பிசினஸ். இதுக்கு ஒரு நல்ல சேவல், நல்ல பெட்டைகள் வச்சிருக்கணும், அவ்வளோதான். 3வது வழி, முட்டை. இதை நிறைய பேர் விட்டுடுறாங்க. ஆனா இது நிரந்தர வருமானம். கின்னி கோழி முட்டை ரொம்ப ஸ்பெஷல். ஓடு கெட்டியா இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது, நிறைய நாள் இருக்கும். 2 விதமா விற்கலாம். 1, சாப்பிட, நாட்டுக்கோழி முட்டை மாதிரி. 2, அடைக்கு வைக்க. இதுதான் விலை அதிகம். மற்ற விவசாயிங்க குஞ்சு பொரிக்க முட்டை வாங்குவாங்க. இன்குபேட்டர் வச்சிருக்கிறவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்றேன், முட்டை விற்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. கோழியை விற்கும்போது அது நம்மளை விட்டு போயிடும். முட்டையை விற்கும்போது கோழி உங்ககிட்ட தான் இருக்கும். அது அடுத்த வாரமும் முட்டை போடும். அதனால கோழியை விற்கிறது லாபமா, முட்டையை விற்கிறது லாபமா? இந்த கணக்கு போட்டு பாருங்க. 4வது வழி, ஹோட்டல். இதுல நேர்மையா சொல்லணும்னா இது ஒரு கஷ்டமான வழி. ஆனா ஒரு தடவை செட் ஆயிடுச்சுன்னா ரெகுலர் ஆர்டர். எல்லா ஹோட்டலும் இல்ல. நாட்டுக்கோழி ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு, இப்படி போட்ட கடைங்க. அவங்க ஏன்னா அவங்க கஸ்டமர் ஆல்ரெடி வித்தியாசமான ருசி தேடி வர்றவங்க. அவங்களுக்கு புது ஐட்டம் வேணும். எப்படி அப்ரோச் பண்ணணும்? விலை பேச போகாதீங்க, சமைச்சு எடுத்துட்டு போங்க. ஓனர் கிட்ட சொல்லுங்க, சார் இது கின்னி கோழி, ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, பிடிச்சா பேசலாம். இதுதான் வேலை செய்யும். ஏன்னா ஹோட்டல்காரங்க வாய் வார்த்தையை நம்ப மாட்டாங்க, ஆனா ருசியை நம்புவாங்க. ஹோட்டல்காரங்க ரெகுலர் சப்ளை கேட்பாங்க, வாரம் இவ்வளோ கிலோன்னு. உங்ககிட்ட அந்த அளவு ஸ்டாக் இல்லைன்னா கமிட் பண்ணாதீங்க. ஒரு தடவை ஃபெயில் ஆனா அவங்க திரும்ப கூப்பிட மாட்டாங்க. 5வது வழி, ஆன்லைன். இப்போ இதுதான் நிறைய பேருக்கு வேலை செய்யுது. வாட்ஸ்அப் குரூப். தமிழ்நாட்டில் நிறைய கால்நடை நாட்டுக்கோழி குரூப். அதுல ஜாயின் பண்ணுங்க. முதல்ல விற்க முயற்சி பண்ணாதீங்க, முதல்ல உதவி பண்ணுங்க. மற்றவங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 4-5 வாரம் கழிச்சு உங்களை எல்லாருக்கும் தெரியும். அப்போ விற்கிறது சுலபம். அதே மாதிரி ஃபேஸ்புக் குரூப். உங்க கோழிங்க போட்டோவை நிறைய எடுத்து போடுங்க, வீடியோ எடுங்க. இதுதான் உங்க கடை. ஆனா 2 எச்சரிக்கை. 1, அட்வான்ஸ் வாங்காம கோழி அனுப்பாதீங்க, ஏமாத்துறவங்க இருக்காங்க. 2, கோழியை ரொம்ப தூரம் உயிரோட அனுப்புறது கஷ்டம், வழியில செத்துடும். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல உள்ளவங்களுக்கு வைக்கணும், இல்லனா அவங்களே வந்து வாங்கிட்டு போகணும். 6வது வழி, வாரச்சந்தை. உங்க ஏரியாவுல வாரம் ஒரு நாள் சந்தை கண்டிப்பா இருக்கும். ஆடு மாடு கோழி விற்கிற சந்தை. அங்க போங்க. முதல் தடவை போறப்போ விற்கிறதுக்கு போகாதீங்க, பார்க்க போங்க. விலை என்ன, யாரு வாங்குறாங்க, என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. கோழி வளர்க்க வாங்க வர்றவங்க கூட 4 கின்னி கோழிகளையும் விட்டு வளர்க்கலாம்னு யோசிப்பாங்க. வீட்ல பசங்க சந்தோஷப்படுவாங்கன்னு வாங்குறவங்களும் உண்டு.
இப்ப நிறைய பேர் வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல பூச்சி போட்டு அண்டாம இருக்கணும்னு 4 கிண்ணி கோழிகளை வாங்கி விடலாம்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஐடில வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணவும் பொழுதுபோக்குக்காகவும் பண்ணைகளை வைக்க ஆரம்பிச்சு இருக்காங்க. அதுல நாட்டுக்கோழி, வான்கோழிகளோட கிண்ணி கோழிகளையும் வாங்க விட்டு வளர்க்கறவங்களும் இருக்காங்க. வாங்கலாம் மொத்தமா வாங்கிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரி சோஷியல் மீடியாக்கள்ல வீடியோக்களை ரெகுலரா போட்டுக்கிட்டே வர. சரி, இப்போ இந்த 5 தப்புகள் பண்ணாதீங்க. முதல் தப்பு, கோழி வளர்ந்ததுக்கு அப்புறம் வாங்குறவங்கள தேடுறது. இதுதான் பெரிய தப்பு. குஞ்சு வாங்குறதுக்கு முன்னாடியே யாருக்கு விற்க போறோம்னு தெரிஞ்சிருக்கணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தேடனா தினமும் தீவனம் செலவு அதிகமாயிட்டே போகும். நீங்க அவசரப்பட்டு கம்மி விலைக்கு விடுவீங்க. 2வது தப்பு, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ரெடி பண்றது. 100 கோழிகளையும் ஒரே வாரத்துல ரெடியானா ஒரே வாரத்துல எல்லாத்தையும் விற்கணும். அது நடக்காது. பேட்சா வளர்க்கணும். மாசம் கொஞ்சம் ரெடி ஆகணும். 3வது தப்பு, விலைய ரொம்ப கம்மியா வைக்கிறது. முதல்ல மார்க்கெட்டை பிடிக்கணும், அதனால சீப்பா விடலாம்னு நினைக்கிறாங்க. தப்பு. ஒரு தடவை கம்மி விலைக்கு கொடுத்தா வாங்குறவர் அடுத்த தடவையும் அதே விலை தான் கேட்பாரு. ஆரம்பத்திலேயே சரியான விலைக்கு கொடுங்க. 4வது தப்பு, கிண்ணி கோழிய நாட்டுக்கோழி மாதிரின்னு சொல்லி விற்கிறது. அப்படி சொன்னா நாட்டுக்கோழி விலை தான் கிடைக்கும். இது தனி வகை. அதோட ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க. கொழுப்பு குறைவு, ருசி வித்தியாசம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், இதெல்லாம் சொல்லுங்க. அப்பதான் விலைக்கு போகும். 5வது தப்பு, ஒரே ஒரு வழியை மட்டும் நம்புறது. ஒரு ஹோட்டலை மட்டும் நம்பி இருக்காதீங்க. அவங்க வாங்கறத நிறுத்திட்டா நீங்க முழுசா நிக்க வேண்டியதுதான். குறைஞ்சது 3 வழி வச்சிருங்க. நேரடி, குஞ்சு, முட்டை, இப்படி. சரி, முடிவா ஒரு விஷயம். நான் இந்த வீடியோல சொன்ன விலைகள் நான் விசாரிச்சப்போ கிடைச்ச விலை. உங்க ஊர்ல வேற இருக்கலாம். அதனால நான் சொல்றத அப்படியே நம்பாதீங்க. நீங்களே 2-3 இடத்துல விசாரிங்க. அதுதான் சரியான வழி. இன்னொரு விஷயம், கமெண்ட்ல உங்க ஊர்ல இந்த கோழிகளோட விலை என்னன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். கிண்ணி கோழி வளர்க்கறது சுலபம், விற்கிறது தான் கஷ்டம். ஆனா முறையா பிளான் பண்ணா இது நல்ல வருமானம் தரும். அடுத்த வீடியோல ஒரு வருஷத்துல நான் கிண்ணி கோழி வளர்த்து எவ்வளோ சம்பாதிச்சேன், எவ்வளோ செலவு ஆச்சு, முழு கணக்கு. அதை பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்வி இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நன்றி. மறுபடியும் சந்திப்போம்.